இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். நல்லா தானே இருக்கு. எதுக்கு நரசிம்மர கூப்பிடுறீங்க? அப்படின்னா என்ன பண்றது? 10ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காருல்ல ராகு. 10ல ராகு சமல்ல. 10ல் ஒரு பாவியாவது வேணும்பாங்க. ஆனா நம்மளுக்கு 10ல இத்தன நல்ல கிரகம்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் பாவியோட சேர்ந்து நம்ம ஊர்ல பழமொழி சொல்ற மாரி, கெட்டவனோட சேர்ந்து அவன் கெட்டவனா ஆக போறானா, இல்ல நல்லவன் நல்லவன் கெட்டவனா மாத்தவே முடியாது. ராகு தான் எல்லாத்தையும் மாத்துவாரு. அதனால கொஞ்சம் நரசிம்மர் வழிபாடு புதன்கிழமை அன்று ஒரு ஏலக்காய் வைத்து நரசிம்மரை வழிபாடு செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. என்ன பார்ப்பீங்க? நெறைய ரிஷபராசிக்காரங்க இந்த தடவ முதல பார்ப்பீங்க. முதலையா? ஆமா. நெறைய முதல பார்ப்பீங்க. உடனே நான் ஃபாரஸ்ட்ல இல்ல, நான் வந்து ஜூல இல்லலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே. உங்க கண்ல படும். நான் சொல்லியிருக்கேன். அதனால மிஸ்டர் ராகு முதலைய காட்டுவாரு உங்ககிட்ட. நெறைய முதல பார்ப்பீங்க. அதே மாரி முதலை குரோக்கடைல் பார்த்து ஒரு டீ ஷர்ட் போடுறது, இல்ல குரோக்கடைல பார்க்கறது, அந்த மாரி ஒரு இமேஜ் கிடைக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். உடும்பு புடியா நீ புடிச்சா தான் சில விஷயம் உனக்கு நடக்க போதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கையாத்தான் முதலை பார்க்கக்கூடிய தன்மையை பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும்.